அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. வசனம் என்ன சொல்லுது? பிறருக்கானவைகளை நோக்குங்க அப்படி சொல்லல, பிறருக்கானவைகளையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்படிங்குது. அதோடைய மீனிங் என்னன்னா, உங்களை நீங்க நேசிங்க தப்பு இல்லை, நீங்க சாப்பிடுங்க தவறு இல்லை, நீங்க நல்ல உடை உடுத்துங்க தவறு இல்லை, நீங்க நல்ல வீட்டில் வாழுங்க தவறு இல்லை, நீங்க நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க சந்தோஷமாக, தவறெல்லாம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல, நீங்கள் பிறருக்கானவர்களே என்பது உங்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தான் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல என்பது நீங்கள் உங்கள் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். சில நேரங்கள் நினச்சிக்கிட்டு நான் எனக்கானவர்கள் நினச்சிட்டே இருக்கிறோம். இல்லை, நான் எனக்காக வாழ்ந்தாலும், எனக்காக நான் உணவு உண்டாலும், எனக்காக நான் உடை உடுத்தினாலும், எனக்காக நான் ஊழியம் செய்தாலும், ஆனால் இது எல்லாம் சில நேரங்களில் பிறருக்காகவும் செய்ய வேண்டிய இடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வேலைகள் ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, நான் எனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்கி நான் பார்க்கிறேன். கொஞ்சம் பிறரையும் நீங்க நோக்கி பாருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள, உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்கள, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நோக்கி பாருங்க. வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இப்போ சொல்றாங்க, இந்த சிந்தை தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சா? இந்த சிந்தை தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சா? அவர் தனக்கானவைகளை மட்டுமல்ல, அவர் கடவுளுக்கு தேவனுடைய ரூபமாக இருந்தாலும் கூட, அவர் தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனாக இருந்தாலும் கூட, அவர் செல்ஃபிஷா இருந்ததே இல்லை. அவர் எப்பொழுதும் மற்றவர்களை குறித்தே சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். அவர் எப்பொழுதும் பிறரை குறித்து சிந்திச்சுட்டே இருந்தார். அவர் பேதுருவை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். அவர் யோவானை குறித்தும் யாக்கோபை குறித்தும் அங்க இருக்கிற எல்லாரை குறித்தும் அவர் சிந்திச்சுட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், தேவனுடைய ரூபமாக இருந்தும் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன்னா தேவனுடைய அந்த ரூபத்தை நான் வெளிப்படுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். வசனம் சொல்லுது, அவர் ஒன்றையும் வாதினால் செய்ததே இல்லை, அவர் ஒன்றையும் வாதினால் செய்யவில்லை, அவர் ஒன்றையும் பெருமையினால் செய்யவில்லை. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்க எவ்வளவு நாள் பெருமையாய் பார்க்கலாம், ஆனா மற்றவர்களை தாழ்த்தி பார்த்துடவே கூடாது.